ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி ஏஎல்பியோட ஃபைனல் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் டிவி அண்ட் மெடிக்கலுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பிடிஎஃப்ல நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் நம்பர் வந்து இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிபேட்டுக்கான ஸ்கோர் கார்டு எப்போ செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா 1/10/2025 இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock சிபேட்டுக்கான ஸ்கோர் கார்டு வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணி உங்களோட ஸ்கோர் கார்டு வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். கேண்டிடேட்ஸ் பியரிங் த ரோல் நம்பர் லிஸ்டட் in ascending order, not in merit wise. Herein under have been provisionally shortlisted and will be called for the DV and medical examination. கீழே கொடுத்திருக்கக்கூடிய ரோல் நம்பர் பாத்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்ல கொடுக்கல, அசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. Document verification will be held at the place indicated in the e-call letter for DV. After scheduling the candidates for DV, they will be sent an email or SMS website to download their e-call letter with details of date and reporting time along with the instruction for DV and medical examination. யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு இமெயில் மூலமாவோ எஸ்எம்எஸ் மூலமாவோ இண்டிகேட் பண்ணுவாங்க. ஒரு மெயில் வரும், அப்படி இல்லைன்னா எஸ்எம்எஸ் வரும். டிவிக்கு உங்களுக்கு ஒரு கால் லெட்டர் வரும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதுலயே எந்த இடத்துல உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கேண்டிடேட்ஸ் மே நோட் தட் after completion of DV, they will be sent for medical examination at the nominated railway hospitals located in the jurisdiction of RRBs on the next day of DV. So DV முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு உங்களை வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு சென்ட் பண்ணுவாங்க. This will also involve travel from RRB to the city of railway hospital. Accordingly, candidates have to come prepared for DV and medical examination for more than 3 to 4 days. உங்களோட DV and medical complete ஆகிறதுக்கு குறைஞ்சது 3ல இருந்து 4 நாள் வரைக்கும் ஆகுங்கிறத சொல்லியிருக்காங்க. The shortlisted candidates for DV should produce original documents along with 2 sets of self-attested photocopies in A4 size as detailed in Zen and e-call letter. நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத உங்களோட இ-கால் லெட்டர்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த மெயில்லையும் என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும் அப்படிங்கறத டீடைலா சொல்லியிருப்பாங்க. Further, these candidates should upload the scanned copies in true color of all necessary documents, photo and signature for their DV through the portal http://oirms ir.government.in RRB DV. This link will be active as per the DV notice issued separately. ஆக்சுவலா டிவி போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இந்த போர்ட்டல்ல வந்து அப்லோட் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணணும். அது என்ன கலர்ல இருக்கோ அந்த சர்டிபிகேட் அந்த கலர்ல நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். Certificates produced and uploaded during the DV should be in prescribed format and either in English or Hindi. Candidates absent during the DV or medical examination will forfeit their candidature. அவங்க சொன்ன டேட்டுக்கு நீங்க கரெக்டா DV and medical வந்து அட்டெண்ட் பண்ணிருக்கணும். Candidature of all the shortlisted candidates for document verification is purely provisional. நம்ம ஜாயின் பண்ற வரைக்குமே பாத்தீங்கன்னா இது வந்து provisional அப்படின்னு தான் சொல்லுவாங்க. Is liable to be cancelled at any stage of recruitment or thereafter in any case of inconsistency, deficiency in the data furnished by them in their online application. ஆக்சுவலா அப்ளை பண்ணும்போது ஏதாவது குவாலிஃபிகேஷன்ல மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ இல்ல ஹை ஸ்டாண்டர்ட் ஏதாவது தப்பா கொடுத்திருந்தாலோ ஏதாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னா எந்த இடத்துலனாலும் கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது தான் இதுல சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க சொன்ன அந்த சர்டிபிகேட் அது எல்லாத்தையுமே என்ன ஃபார்மெட்ல இருக்கோ அதே மாதிரி ஸ்கேன் பண்ணி இந்த போர்ட்டல்ல வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இ-கால் லெட்டர் வரும், உங்களுக்கு ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுல டிவிக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கறத தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுபடி நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போகணும். While every care has been taken in preparing the list of candidates shortlisted for DV, RRB reserve the right to rectify any inadvertent error or typographical or printing mistake. RRB regret inability. ஸோ இது எப்பவுமே சொல்றதுதான். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட ரோல் நம்பர் வந்து இருக்கும். உங்களோட போன் ஆர் லேப்டாப்ல Ctrl+F பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபைண்ட் இல்லைன்னா சர்ச் பாக்ஸ் வரும். அந்த சர்ச் பாக்ஸ்ல உங்களோட ரோல் நம்பர் வந்து நீங்க டைப் பண்ணுங்க. நீங்க டைப் பண்ணதும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி காட்டும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி காட்டிருச்சு அப்படின்னா நீங்க வந்து டிவிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்படி காட்டல அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகல. ஓகே, சோ இதுல டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 4 பேஜ் கொடுத்திருக்காங்க. இதுல போயிட்டு நம்ம ரோல் நம்பரை நீங்க வந்து தேட வேண்டாம். ஜஸ்ட் Ctrl+F பிரஸ் பண்ணிட்டு உங்களோட ரோல் நம்பர் என்டர் பண்ணீங்கனாலே போதும். இன்னைக்கு தான் இந்த ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா நம்ம சென்னை ஜோன்ல 443 ஸ்டூடெண்ட்ஸை வந்து டிவி அண்ட் மெடிக்கலுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே,
ஸோ கட் ஆஃப் மார்க் பாருங்க. கட் ஆஃப் மார்க் ஆஃப் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஏஎல்பி. ஸோ நம்ம சென்னை ஜோன் அதாவது சதர்ன் ரீஜியனுக்கு யூஆருக்கு 77.38 வச்சிருக்காங்க. ஓகே, சிபிடி 2 பிளஸ் சிபேட் ஸ்கோர் ரெண்டுமே சேர்த்து கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா 77.38 வச்சிருக்காங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 69.09 வச்சிருக்காங்க. எஸ்டிக்கு 49.02, ஓபிசிக்கு வந்து 74.7, இடபிள்யூஎஸ்க்கு 56.05 வந்து கட் ஆஃபா வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock ஆர்ஆர்பி வெப்சைட்ல போயிட்டு நீங்க லாகின் பண்ணிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணி உங்களோட சிபேட் ஸ்கோர் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஏஎல்பி எக்ஸாம் எழுதியிருந்தாங்க, சிபேட் அட்டன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். ஸோ டிவிக்கு கரெக்டா அவங்க சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி உங்களோட ஐ ஸ்டாண்டர்ட் எல்லாமே செக் பண்ணுவாங்க. மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும் ஏஎல்பிக்கு. ஆனா நம்ம எல்லாமே பெர்ஃபெக்டா வச்சிருந்தோம், டிவி எல்லாமே கரெக்டா வச்சிருந்தோம், டிவிக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா வச்சிருந்து நம்ம ஐ ஸ்டாண்டர்ட் தான் மெயினா பார்ப்பாங்க. அது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா ஸோ மெடிக்கல் அண்ட் டிவிலையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கரெக்டா பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் டைரக்டா ட்ரைனிங் அண்ட் போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா 21 கிட்ட என்டிபிசி கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. 28 அக்டோபர்ல அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன், அதே மாதிரி ஏஎல்பி 2025க்கான நோட்டிபிகேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணியாச்சு. லாஸ்ட் இயர் எப்படி ரயில்வேல இருந்து எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த வருஷமும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் அக்டோபர் 21 அண்ட் 28ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிபிகேஷன் அக்டோபர் 30 வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி குரூப் டி 2025க்கான நோட்டிபிகேஷன் டிசம்பர் 2025 இல்லனா ஜனவரி 2026ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அடுத்தடுத்து வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கோர்ஸ்லேயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்க எந்த டைம்னாலும் கிளாஸஸ் பார்க்குற மாதிரி கொடுத்துருப்போம். வீக்லி பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இதுல டெஸ்ட் இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் போன் இல்லைன்னா லேப்டாப் ரெண்டுல எதுலனாலுமே கிளாஸஸ் வந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே டெஸ்ட் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ விஜயதசமிக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்டிபிசி 2025 கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான செலக்ஷன் பேட்ச், ஆர்ஆர்பி ஜேஇக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எல்லா எக்ஸாமுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 1 இயர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்க்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599. குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாமை நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணும், எஸ்எஸ்சி எக்ஸாம் நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதுக்கான தனி பேட்ச் வந்து கொடுத்துருப்போம். அந்த பேட்ச்ல வீக்லி பிளான் எல்லாமே கொடுத்துருவோம். சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகே, சோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இப்போ ஏஎல்பியோட டிவிக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும்னு எனக்கு தெரியல, சோ ரயில்வே எக்ஸாம் பத்தின அவேர்னஸ் எனக்கு இல்ல, ரயில்வேல என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு தெரியல, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல, இந்த மாதிரி எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. இந்த ரிசல்ட்டோட பிடிஎஃப், கட் ஆஃபோட பிடிஎஃப் எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸோட டெலகிராம் சேனல் அண்ட் குரூப்ல வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட ரிசல்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். ஈவினிங் 7 o'clock வந்து சிபேட்டோட ஸ்கோர் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எப்படி ஸ்கோர் கார்டு செக் பண்றதுங்கிறதுக்கும் அடுத்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன். திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க,
எங்கேருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாமல் இருக்காங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.